இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 1ல் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 8 பற்றி தான் பார்க்க போகிறோம். illustration 8ஓட கொஸ்டின் இதுதான். டேவிட் டஸ் நாட் மெயின்டைன் அ ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கீழே நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு ப்ராஃபிட்டாக லாஸாங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் போட்டோம் இல்லையா, அதே ஃபார்மேட்டில் தான் இங்கே நம்ம போட போகிறோம். பட் ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, நமக்கு 2 விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று அடிஷனல் கேபிட்டல், இன்னும் டிராயிங். ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரெடி பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எந்த டீட்டெயில் இல்லையோ அந்த டீட்டெயிலை வந்து நம்ம வந்து சம் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெசன் பேரே இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸுங்கிறதுனால இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிச்சி போட போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் லாப நட்ட அறிக்கையில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பக்கம் க்ளோசிங் கேபிட்டல், அதாவது இறுதி முதல், டிராயிங்ஸ் எடுப்புகள், நெக்ஸ்ட் வந்து நட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இந்த பக்கம் நோட் பண்ணிக்க போகிறோம். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது தொடக்க முதல், நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூடுதல் முதல், அடிஷ்னல் கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக வந்து நமக்கு ப்ராஃபிட் லாபம் வந்துச்சுன்னா இந்த சைடில் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சம்மில் நமக்கு அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல்னா அடிஷ்னல் கேபிட்டல் 45,000 கொடுத்துட்டாங்க. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் கூடுதல் முதலுக்கு நேரம் அந்த 45,000 நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன டீட்டெயில் இருக்குன்னா, வித்ட்ரா ருபீஸ் 2,500 பெர் மந்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வித்ட்ரானாலே டிராயிங்ஸ்ன்னு தெரியும், பட் ஆனால் பெர் மந்த்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இயருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்படின்னா 2,500 × 12 போட்டு 30,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மறக்காமல் இந்த 30,000 என்டர் பண்ணுங்கள். 2,500 அவசரப்பட்டு போட்டிங்கன்னா மொத்த சமம் தப்பாயிடும். ஸோ 30,000 வந்து எழுதுனதுக்கப்புறமா இந்த சமம் நமக்கு க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல, ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல. ஸோ இருக்கிற டீட்டெயில்ஸை வச்சு மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களே அதை வச்சு நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டலும் எண்டிங் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம க்ளோசிங் கேபிட்டலும் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிக்க நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தேவை. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 1 ஏப்ரல், ஓப்பனிங்னாலே 1 ஏப்ரல் 2018 தான். தமிழில் நம்ம நிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். நிலை அறிக்கை போடலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு லயபிலிட்டிஸ், அதாவது என்னென்ன பொறுப்புகள் இருக்கோ அதை நம்ம இந்த சைடு நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அசட்ஸ், என்னென்ன அசட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம இந்த அசட் சைட்ஸில் நோட் பண்ணிக்கலாம். சொத்துக்கள் பக்கத்தில் எழுதிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன பொறுப்புகள்ங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் லோன் 2 தான் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு டாட் வச்சுருங்க. ஸோ தட் நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக வந்து லயபிலிட்டிஸில் போகிறோம், அசட் சைடில் மாற்றி எழுத மாட்டோம். எதுக்கும் வந்து நம்ம கேல்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டலையும் அட் அ டைமில் போட்டோம்னா எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் சீக்கிரம் வந்து செம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ 2 பாக்ஸுமே ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31 மார்ச் 2019, அதாவது நிலை அறிக்கையும் வந்து இவங்க நம்ம போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் ஓப்பனிங்கில் வந்து 43,000 இருக்குது. ஸோ கேஷ் ஓப்பனிங்கில் 43,000 எழுதிக்கிறோம். அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஷோட க்ளோசிங் 31/3 அப்போ எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பவும் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அசட் சைடில் கேஷ் 29,000 நோட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது ஸ்டாக், அதாவது சரக்குகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங்கில் 1,40,000 கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங்கில் போயிட்டு 1,20,000 வந்து நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஸ்டாக்கு 31/3 அப்போ 1,30,000 கொடுத்துருக்காங்க. அகெயின் சரக்குகள் க்ளோசிங்கில் போயிட்டு 1,30,000 நோட் பண்ணிக்கிறோம். அடுத்த விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெப்டாஸ். ஸோ சன்ட்ரி டெப்டாஸ்னால் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனவங்க திரும்ப நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு அசட் தான், அதனால் அசட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். சன்ட்ரி டெப்டாஸ் ஓப்பனிங்கில் 84,000 கொடுத்துருக்காங்க. அதே சன்ட்ரி டெப்டாஸ் க்ளோசிங்கில் வந்து 1,10,000 சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த கடனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 க்ளோசிங்கில். நெக்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், இது ஒரு லயபிலிட்டி, ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அதனால் லயபிலிட்டி சைட் போகிறோம். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் லயபிலிட்டி சைடில் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் போடுறோம். புக்கில் கொடுத்துருக்கிற அந்த வேல்யூவாக இருக்கிற 1,05,000 நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் க்ளோசிங்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,02,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் க்ளோசிங்கில் போயிட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸோட வேல்யூவை நோட் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்துட்டு 1,02,000 கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு லோன் ஒரு லயபிலிட்டி. லோனோட ஓப்பனிங் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் படி லோனோட வேல்யூ வந்துட்டு 25,000 கொடுத்துருக்காங்க. அந்த 25,000 நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் லோன் வந்து க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கொடுத்துருக்காங்க.
ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற இடத்துல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் லோன் போட்டு அந்த 20,000 வந்து அங்கே நம்ம நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரெமிசஸ். ஸோ அதோட ஓப்பனிங் வேல்யூ வந்து 2,50,000 இருக்குது. பிஸ்னஸ் ப்ரெமிசஸ்ங்கிறது நம்ம ஸ்கூல் கேம்பஸ், காலேஜ் கேம்பஸ், ஆஃபீஸ் கேம்பஸ்லாம் சொல்கிறோம்ல, அந்த வளாகம் தான் இப்போ பிஸ்னஸ் ப்ரெமிசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு அசெட். இதோட வேல்யூ 2,50,000 அசெட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். அகெயின் அதோட க்ளோசிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் க்ளோசிங்கில் நோட் பண்ணிக்கிறோம். பிஸ்னஸ் ப்ரெமிசஸ்ன்னு போட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற வேல்யூவாக இருக்கிற 2,50,000 நோட் பண்ணிக்கிறோம். ஃபைனலி லாஸ்ட்டு நம்மக்கிட்ட ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்னிச்சர் இஸ் ஆல்சோ அன் அசெட். அரைகலன், அந்த அரைகலனோட வேல்யூவை வந்து இப்போ நம்ம எழுதிக்கிறோம். அசெட் சைடில் 33,000 ஓப்பனிங்க. அதே அரைகலனோட வேல்யூ 45,000 க்ளோசிங்கில் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் க்ளோசிங்கில் போயிட்டு 45,000 நோட் பண்ணிக்கிறோம். இப்போ அசெட் சைடில் இருக்கிற டோட்டல்லாம் பார்க்கலாம் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அசெட் சைடோட டோட்டல் 5,30,000 வந்திருக்குங்க. லைபிலிட்டி சைட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 1,30,000 வந்திருக்கு. ஸோ இந்த 5,30,000 கூட 1,30,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ இருக்கோ அதான் கேபிட்டல். ஹையஸ்ட்டாக இருக்கிற இந்த வேல்யூ நம்ம ரெண்டு சைடும் எழுதிக்கிறோம். 11th பேசிக்லேயே படிச்சிருப்போம் அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல்னு சொல்லிட்டு. ஸோ அசெட் சைட் 5,30,000 மைனஸ் லைபிலிட்டி சைடு 1,30,000 மைனஸ் பண்ணால் 4,00,000. இதுதான் நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல்னு சொல்லி இங்கே நம்ம நோட் பண்ணுறோம் இந்த ஆன்சரை. அதை ஹைலைட்டும் பண்ணி காட்டுறோம். மறக்காமல் இதை கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கிற இடத்துல போட்டுட்டோம்னாலே பாதி வேலை முடிஞ்சிடும். நம்ம க்ளோசிங்கில் இந்த வேல்யூவை மாற்றி எழுத மாட்டோம். ஸோ தட் ஆன்சர் ஈஸியாக வந்துடும் நமக்கு. இப்போ எப்படி ஓப்பனிங் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரியே க்ளோசிங். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் க்ளோசிங்கில் அசெட் சைடோட டோட்டல் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5,64,000 வருது. அதுவே வந்து லயபிலிட்டி சைட் பார்த்தீங்க அப்படின்னா 1,22,000 தான் வந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட்டாக இருக்கிற வேல்யூவாக இருக்கிற 5,64,000 வந்து நம்ம ரெண்டு பக்கமும் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அசெட் சைடில் 5,64,000, லயபிலிட்டி சைடில் வந்து 5,64,000. இது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா லயபிலிட்டியோட வேல்யூவாக இருக்கிற 1,22,000 மைனஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்துட்டு 4,42,000. ஸோ அதை வந்து க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறோம். மறக்காமல் அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸில் க்ளோசிங் கேபிட்டல் இருக்கிற இடத்துல என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் இருக்கிற டோட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 4,72,000 கிடைக்குது. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4,45,000 தான் கிடைக்குது. அஃப்கோர்ஸ் இதுலேருந்தே நமக்கு வந்து ப்ராஃபிட் தாங்க இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து 4,72,000 எழுதிக்கிறோம். அந்த 4,72,000 கூட ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிக்கிற 4,45,000 மைனஸ் பண்ண போகிறோம். அப்படி நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் வந்துட்டு ப்ராஃபிட். 27,000 வந்து இந்த சம்மில் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்குங்க. ஸோ லாஸ் எதுவும் இல்லாததுனால அந்த இடத்துல XXXன்னு போட்டுருந்தோம். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். சம்மில் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆஸ் யூஸ்வல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்னாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஓப்பன் பண்ணோம். இதுதான் நம்ம தமிழில் லாப நட்ட அறிக்கை சொல்லுவோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் வரும், அதாவது இறுதி முதல். நெக்ஸ்ட் டிராயிங்ஸ் வரும், அதாவது எடுப்புகள். ஒருவேளை லாஸ் வந்தால் அதை நம்ம இந்த சைடு எழுதிக்குவோம். அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது தொடக்கம் முதல். நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல், கூடுதல் முதல். ஃபைனலி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இந்த சைடு நோட் பண்ணிப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்டிகுலர் ஸ்கில்ல நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிராயிங் எவ்வளோன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 40,000 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம டிராயிங்ஸில் காப்பி பண்ணிக்கலாம் 40,000. அதே மாதிரி அடிஷ்னல் கேபிட்டலும் 16,000 கொடுத்துட்டாங்க. கூடுதல் முதலுக்கு நேரம் அதை நம்ம எழுதிக்கிறோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த சம்மில் வந்துட்டு டெப்டாஸில் 5% ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளான்ட்டில் வந்து 10% டெப்ரிசியேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ டெப்டாஸோட பிளான்ட்டோட எண்டிங்கில், அதாவது இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை நம்ம சரி பண்ணணும். ஸோ இப்போ லாஸும் மாதிரி தான் ஓப்பனிங் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நாங்கள் என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படின்னா 14,000 வந்து கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்க பேங்க் பேலன்ஸ். அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம். ஸோ அதை வந்து பேங்க் ஓவர் டிராஃப்டில் நோட் பண்ணிக்கிறோம். மற்றபடி கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக்கு, டெப்டாஸ், பிளான்ட் எல்லாம் வந்துட்டு ஓப்பனிங் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் எடுத்து ஓப்பனிங்கில் எழுதிடும். ஸோ அந்த ஓப்பனிங்கோட டோட்டலோட இந்த பக்கம் வந்து கிரெடிட்டர்ஸ் பேங்க் ரெண்டு தான் இருக்குது. அது ரெண்டு தான் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
92,800 வந்து நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலாக கிடச்சிருக்கு. அதை அப்படியே வந்துட்டு நம்ம இங்கே காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரியே க்ளோசிங்கோட பேங்க் பேலன்ஸ் வந்து டெபிட் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக்கு, டெப்டாஸு, பிளான்ட்டு, ஃபர்னிச்சர் இது எல்லாமே அசெட்டு தான். கிரெடிட்டாஸ் மட்டும்தான் லயபிலிட்டி. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம அசெட் சைடில் போட்டுக்கிறோம். பட் டெப்டாஸில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுங்களா, என்ன அப்படின்னா 5% வந்து நமக்கு வந்துட்டு டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 30,000 5%னா 1,500 மைனஸ் பண்ணி 28,500 போடுறோம். அதே மாதிரி பிளான்ட்டுங்கிறது ஒரு அசெட்டு, அது வந்து டெப்ரிசியேஷன் ஆகிருக்குது. எவ்வளோனா 10%. ஸோ 80,000ல் 10%ங்கிறது 8,000. ஸோ அந்த 10% போக இப்போ பிளான்ட்டோட வேல்யூ 72,000 ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம எண்டிங்கில் தான் வந்து காட்டுவாங்க. இப்போ இந்த பக்கம் எண்டிங்கில் இருக்கிற எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணோம்னா 1,76,000 வருது. 1,76,000 கூட 72,000 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1,04,000 வந்துட்டு க்ளோசிங் கேபிட்டலாக இருக்குது. அந்த 1,04,000 அப்படியே நம்ம க்ளோசிங் கேபிட்டலில் காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1,44,000 வந்திருக்கு டோட்டலில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1,08,000 தான் வந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட் டோட்டல் எடுத்து கீழே போடுறோம். ஸோ 1,44,000லேருந்து 1,08,000 போச்சுன்னா 35,200 வந்து நமக்கு இந்த சம்மில் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம்ம ட்ரை பண்ணி இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 8 எப்படி போடணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 8ஓட கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் 9 பற்றி பார்க்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் கற்றது காமர்ஸ்.